கேட்க போறேன், கோச்சுக்க மாட்டியே? சரியா போச்சு. நான் எப்பவுமே கோவக்காரன் எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, எப்பவுமே சீரியஸா இருக்கிற நீ இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இருக்கியே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லை. ஒண்ணு இல்லைன்னு உன் உதடு சொல்லுது, ஏதோ இருக்குன்னு உன் கண்ணு சொல்லுதே. உண்மைதாண்டி, எப்போதுமே என் நினைவை விட்டு நீங்காத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அப்போ யாரையோ சந்திச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்ச? எல்லாம் சொந்த அனுபவம் தான். என் ஃப்ரெண்ட சந்திச்ச பிறகு இப்படித்தான் நேரம் கெட்ட நேரத்துல அர்த்தம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூட இது தாண்டி முதல் சந்திப்பு. ஆனா அபூர்வமான சந்திப்பு. எங்க எப்படி சந்திச்சேன்? நான் ஒரு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தேன்டி. எதுக்கு அவரும் இன்னொரு ஸ்கூட்டர்ல எல்போ போட்டுக்கிட்டு வந்தாருடி. ஒரு ஸ்லைட் டேஷ் விட்டேன் பாரு டோஸ். பாவம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாருடி. அப்புறம் ஒரு த்ரில்லிங் சேஸ். ஆனா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சேஸ். அனதர் டேஷ். பதிலுக்கு அவரு கொடுத்தாரு பாரு டோஸ். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். உடனே உனக்கு கோவம் வந்திருக்குமே? அதானே, எனக்கு கோவம் வந்திருக்கணும். ஆனா உள்ளூர ரசிச்சுக்கிட்டே இருந்தேன்டி. அவர் என்ன ஸ்கூட்டரை தள்ள வச்சு படாது பாடுபடுத்திட்டாரு. என்ன இவ்வளவு இன்சல்ட் பண்ணியோ எனக்கு அவர் மேல கோவமே வரலையே. அது ஏண்டி? அதா கிண்டல் பண்ணும்போது ஆனந்தமும் கிட்ட நெருங்கும் போது கோபமும் வந்தா அது கண்டிப்பா லவ் தான். இது அதுதான் வேறியா? சந்தேகம் வேறியா? ஆமா, அவர் யாரு? அவர் யாருன்னா எனக்கு தெரியாதுடி. ஆனா மறுபடியும் அவரை பார்க்கணும் போல தோணுது. அது ஏண்டி? சித்ரா, தபாலுக்கு தான் அட்ரஸ் தேவை, இதயத்துக்கு அது தேவையே இல்லை. சேர வேண்டிய இடத்துல தானே போய் சேர்ந்துடும். அதுக்கு பேரு தான் டிவைன் லவ். நான் ஒண்ணு அவரை லவ் பண்ணல. ஆஹா ஆஹா, இதெல்லாம் வேணாங்கிறது. எந்த காலத்துல நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டோம். என்ன அங்கிள்? யூனியன் லீடர் இருக்கிறானே, ஏன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருக்கானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகள் எல்லாம் உன்னை பாக்கணுமா, உனக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கணுமா. உன் சம்மதம் கேட்டு லெட்டர் எழுதியிருக்கிறான். எனக்கு ஒரு மாலையை போட்டு கை தட்டிட்ட மகிழ்ச்சியில் அப்படியே மயங்கி போயிடுவேன். அந்த நேரம் பார்த்து மகதிரி நீட்டி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கலான்னு பாக்குறானா? அதுதான் இந்த சித்ரா கிட்ட நடக்காது. என்ன காக்கா பிடிக்க வேண்டாம், ஒழுங்கா அவங்க டியூட்டியை பார்க்க சொல்லி எழுதி போடுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார் இது? முதலாளி அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்து நம்ம கோரிக்கைகளை எல்லாம் சொல்லலாம்னு பார்த்தா அந்த அம்மா இவ்வளவு திமிரா பதில். ஹாய் கோபால். ஐயோ, இங்க பாருங்க. ஏன்னா நீ என்ன தண்டால எடுக்கிறியா, எவன் குடும்பமாவது நாசமா போட்டுன்னுட்டு மண்ணை வாரி அடிக்கிறியா? அவர் இருந்தா நாம சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா? ஆமா கோபால். இரு, இடங்கள் அனுப்பிச்சிட்டு வரேன். எப்படி? இங்கேயே நில், கவனி, வந்ததும் காதலி. என்னடா இது தண்டாலடா? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என் உடம்புல சர்க்கரை இருக்குதான், டாக்டர் உடம்ப குறைக்க சொல்லியிருக்காரு. அதனால நான் தண்டால் அடிக்கிறேன். அதையே உட்காந்து எந்திரிக்கிறான். 251 கிலோ சதை அதிகமா இருக்குதான், அதனால உடம்ப குறைக்க சொல்லி முதலாளி அம்மா உத்தரவு. இப்படி எல்லாம் செஞ்சா உடம்பு குறையாது. அதோ நிக்குது பாருங்க குதிரை, அது மேல ஏறி குதிரை சவாரி செஞ்சீங்கன்னா உடம்பு குறையும். அட என்ன பாது இந்த வயசுல குதிரையை ஓட்டு கழுதையை ஓட்டுன்னு. அட என்னங்க நீங்க குதிரையை நீங்களா தூக்க போறீங்க? உங்களை தாங்க குதிரை தூக்குது, உடம்பு குறையுங்க. நீங்க போங்க, நீ போப்பா, முள்ள போ. பையா இறங்கடா. பையாவா? என்ன பார்த்தா பையான்னு சொல்ற? எனக்கும் காலகாலத்துல ஒரு கல்யாணம் நடந்தா உன்ன மாதிரி ஒரு பையன் இருப்பாயா? பையான்னு சொல்லாத, ஐயான்னு சொல்லு. அட மயில் கல்ல மாதிரி இருந்துட்டு உங்களுக்குமா கோவம் வருது? சரிடா வாங்க, எனக்கு முள்ள வாங்க. போய் ஏனையில படுத்து தூங்குங்க, போங்க. குதிரைக்காரர இவங்க 2 பேரும் ஏத்திக்கணும். என்ன கேக்குற? ஏங்க உங்க அண்ணன் தாங்க? இல்லீங்க, என் விழப்பல பண்ணி போட்டாதீங்க, என் குதிரை தாங்காது. அட வேணப்பா, விடப்பா, வா. இருங்க இந்தாப்பா, 2 பேர் இல்லப்பா, இவரை மட்டும் ஏத்திக்க. இவரு மாத்திரம் ஏத்திக்க, அவரு வேணாம். போய் ஏறுங்க, போங்க. என் உடம்பு குறைகிறதுக்கு, ஓ உடம்பு குறையிறதுக்கு நீ கருவாலத்தை புடிச்சிட்டு முன்னாடி ஓடு. இப்படி வாங்க, இப்படி வாப்பா. ஒரு கை கொடு, ஒரு கை. நீங்க அப்படி உட்கார்ந்து வேர்க்கல்ல வாங்கி சாப்பிடுங்க, மாமா வந்துருவார். என்னங்க இது? தேசிங்க ராஜா மாதிரி எங்க அப்பா குதிரை மேல ஏறிட்டு எங்க போறாரு? கம்யூனிட்டியை சிறை எடுத்துட்டு வருவாரு. தேசிங்க ராஜனா கம்யூனிட்டியை சிறை எடுத்தா பிருத்திவிராஜா அவருடைய புள்ள ராஜ் கபூரம். அதான் இப்ப நமக்கு சேர்த்து. இந்த உஷா இங்க உட்கார. குதிரை தானே இது? உஷா, இந்த அழகான நீலக்கடலை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது? தவறி விழுந்தா தப்பிக்க முடியாதுன்னு தோணுதுங்க. ஐயோ, நீச்சல் உடையில நம்ம 2 பேரும் குளிக்கிற மாதிரி உனக்கு தோணலையா?
ஏங்க எங்க அப்பா எங்க போயிருக்காரு? மாமல்லபுரம் மகாராஜா கிட்ட மானியம் கேட்க போயிருக்காரு. உன்னை உளமாற காதலிக்க, உயிருக்குயிரா காதலிக்க, யார் எதிர்த்தாலும் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆமா சாந்தா, இது சத்தியம். இது நான் உங்களை நம்பவே மாட்டேன். ஓடி போங்க, விட்ட ஓடி போங்க. கோபால், நாம எப்ப ஹனிமூன் போறது? நமக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? எனக்கு அதே ஞாபகமா இருக்கு. பூஷா, இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நாம 2 பேரும் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே தோணும். அண்ணே, அந்த சொர்க்கத்திலே குதிரை எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அண்ணே. கண்ணே, நான் உன்னை நம்பித்தான் இருக்கேன். அண்ணே, நான் என் குதிரை நம்பித்தான் நான் இருக்கேன். கண்ணே, அண்ணே, அடே அடே அடே, கச்சேரியில கழுத புந்து கலைக்கிற மாதிரி ஏன்டா இந்த செட்டப்ப கலைக்கிற? எங்கடா வந்த? என் குதிரையை காணோம் அண்ணே. ஐயோ, குதிரை மட்டும் தனியா வருது. இது மட்டும் தெரியாது. ஐயோ, குதிரை மட்டும் தனியா வருது. அப்பாவை காணுமே. ஐயோ, எங்க போனாரு உங்க அப்பா? அங்க பாரு. அப்பா, அப்பா, என்னாச்சு? என்னடா, குதிரை மேல போனீங்க, யானை மேல வர்றீங்க? குதிரையாது கீழே தள்ளி குடியும் பறிக்கிற. ஐயோ, என் குதிரையை பார்த்தா நீ கழுதன்னு சொல்ற. என் குதிரை மேல ஏறி உன்னால சவாரி பண்ண முடியாதுன்னு சொல்லியா? கழுத என் கழுத, உன் பொண்ணுங்கயா கழுத. அயோக்கிய பையன் அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு விடு. யார கழுத நீ? பின்ன யாரை பார்த்தியா சொல்ற? உன் பொண்ணு இவரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கார் மேல ஏறிக்கிட்டு காடு மேல காலை போட்டுக்கிட்டு லவ் பண்றாங்க, காதல் பண்றாங்களாம். காதல் லவா பண்ணு. ஆமாப்பா, நான் அவரைத்தான் காதலிக்கிறேன். அவர எவர தவற உன்ன ஒரு லட்சாதிபதி கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பிச்சைக்கார பேருக்கு அந்த சான்ஸ் கிடையாது. வா வீட்டுக்கு நீ. உஷா, நான் காதலிச்சா விட மாட்டேன். உன்னை காதலிச்சா விட மாட்டேன். உஷா, உன்னை நான் காதலிச்சா விட மாட்டேன். விட மாட்டேன். உஷா, டேய், 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 மேல விழுந்துறாரா? காசு தானே வேணும். இந்தடா உடம்பேறா. ஏப்பா, கல்யாணம் பண்ணணுங்கிற அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? இருக்கு. எவன் எனக்கு பொண்ணு தருவான்? உங்களுக்கா சொன்னேன். சித்ரா வந்ததும் எனக்கு அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா, யதார்த்தமா சொன்னேன். அவன் என்னடா அமெரிக்காவில இருந்து வந்த உடனே ஆளே மாறிட்டா. எதுக்கு எடுத்தாலும் தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு குதிக்கிறான். அண்டர்ஸ்டாண்டுங்கிறான். கிட்டவே நெருங்க பயமா இருக்குது. இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி? வா ப்ளீஸ், இன்னைக்கு அவ வந்தது எப்படியாவது பேச்ச ஆரம்பிக்கல. ப்ளீஸ் ப்ளீஸ். சந்தோஷமா இருக்கிற? ஏன் சார், நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? நான் யதார்த்தமா கேட்டேன்மா. பயந்துட்டீங்களா? என்னமோ தெரியல அங்கிள், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் போல தோணுது. நீ சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேம்மா. சொல்லுங்களேன். ரவி பயலுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஓ, ஜாலி குட். வேஷா செய்யுங்களே. ஆஹா, டேய், நீ அவஸ்தக்கார பயடா. சித்ரா கூட ஒத்துக்கிட்டுறா. என்ன சொல்றீங்க? அம்மா, உன் ஜாதகத்தையும் பழைய ஜாதகத்தையும் காட்டினேன், பொருத்தமா இருக்குன்னு சொன்னா. அங்கிள், நான் இப்படி பேசுறேன்னு வருத்தப்படாதீங்க. நான் எதையுமே ரொம்ப ஓப்பனா சொல்லக்கூடியவன். ரவிக்காக வேற ஒரு பொண்ணை பாருங்க, எங்க வேணாலும் பாருங்க, அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண. சரிம்மா. ஆமா, நீ யாரதாம்மா கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு கணவரா வரப்போறவர் என் ஃபேக்டரிய கட்டி காக்கக்கூடியவரா இருக்கணும். முதலாளிங்கிற ஸ்தானத்துக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவரா இருக்கணும். அப்படிப்பட்டவரை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். என் கல்யாண விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. சித்ரா, நான் தலையிட வேண்டாம் தான் சொன்னேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஏப்பா, சித்ராவை கட்டிக்க எனக்கு என்னப்பா தகுதி இருக்கு? ஏன்பா சொல்ல கொடுக்குறீங்க? ஐம் சாரி சித்ரா, எனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது. எங்க அப்பா இப்படி கேட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கேட்டதுல ஒண்ணும் தவறில்லை. ஆனா திரும்பவும் இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கவும் கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட். ஏண்டா அரைப்புத்திக்கார பயல, ஏண்டா ஏடா அவ மத்தியில காலை வாரி விட்டுட்டேன். நீ ஆசைப்பட்டேன்னு தான் நான் யதார்த்தமா கேட்டேன். அப்பா, இனிமே யதார்த்தமா இருந்து புண்ணியம் இல்ல, கொஞ்சம் அர்த்தத்தோடய நான் நடந்துக்க பல்ல கட்டிக்கிட்டு பின்னாலே வந்துடுறதானா? இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணித்தான் ஆகணும். வேற வழியே இல்ல. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் உங்களை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அந்த விஷயத்துல இதை வச்சுட்டு வந்துட்டீங்க, இதை கொண்டாந்து கொடுக்க கூடாதா? ஐம் சோ சாரி. ப்ளீஸ் அதை கொடுத்துருங்க. கொடுக்க மாட்டேன். ஏதோ ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தா வாயில வந்து ஓடி பேசுறதா நீங்க போலீஸ் கிட்டே வாங்கி. சார் சார் ப்ளீஸ் சார், அதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் கொடுத்துருங்க. முடியாது. ப்ளீஸ் சார். முடியாது முடியாது. ஏதோ தெரியாம பேசிட்டேன், அதை கொடுத்துருங்க. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், அப்பதான் கொடுப்பேன். மன்னிப்பா கேட்கணும்? கேட்க வைக்கிறேன். கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள். என்னம்மா என்னம்மா? பாருங்க, நாங்க உட்காந்து இந்த மேகசினை படிச்சுட்டு இருந்தேன். அதோ போறாரு அந்த ஆள் வந்து என் பக்கத்துல உட்காந்தாரு. திருப்பி பார்த்தா என் ஹேண்ட் பேக் காணோம். அதானே பார்த்தேன். அட கூப்பிட்டு விசாரிங்க சார்.
அடையாளம் சொல்ல முடியுமா? ஹேண்ட்பேக் கருப்பா இருக்கும், நடுவில் சிகப்பு கோடு இருக்கும், உள்ள 300 ரூபாய் பணம் இருக்கும். 300 ரூபாய் பணமா? அது போது அந்த கேஸ பிடிக்க சும்மா கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி கபக்குன்னு அனுப்பி விடுறேன். என்ன போங்க சார். மிஸ்டர், கையில என்ன? பை அது தெரியுது. கருப்பு கலரு, சிகப்பு கோடு, உள்ள பணம். நடங்க. எங்க? மாமனார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட. மாமனார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட? அடவே, இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர், உங்களை பார்த்தா ஆபீசர் மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏன் சார் இதெல்லாம்? எதெல்லாம்? ஆமா, பணம்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் சரியா இருக்கு. ஆனா இந்த போட்டோ அன்பு காதலிக்கு ஆருயிர் பரிசு போட்டோல ரொம்ப அழகா இருக்கீங்க சார். என்ன ரசனை வேண்டி கிடக்குது? அது எப்படி என் பேக்ல வந்ததுன்னு கேளுங்க. அதானே, எப்படி வந்துச்சு? அதுல என்ன எழுதிருக்கு? அன்பு காதலிக்கு. கொடுத்துட வேண்டியதானே? இதெல்லாம் நீங்களே பாத்துக்கணும் சார். இந்த காலத்து காதலர்கள் கவர்மெண்ட்ல கட்டின அணைக்கட்ட விடுறதில்ல, கார்பரேஷன் பூங்காவை விடுறதில்ல, கடற்கரையை விடுறதில்ல, கான்ஸ்டபிளேவா என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? பப்ளிக் சர்வெண்ட இப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்றது சட்டப்படி குத்தம். இன்னொரு தடவை இப்படி செஞ்சீங்க கேஸ் எழுதிருவேன். நான் போன உடனே நல்லாவே இத நானே எடுத்துக்கிட்டுமா?